பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியில் சுய உதவிக்குழு மூலம் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு பணி செய்யும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசின் உத்தரப்படி தூய்மை பணியாளர்களுக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 736 ஊதியம் வழங்க வேண்டும். தூய்மை பணியாளரிடம் பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டு திட்ட பணங்களை முறையாக செலுத்த வேண்டும். திருநெல்வேலி மாநகராட்சி தூய்மை பணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் கோரிக்கைகளை முன்னிறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை ரவுண்டானா பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்ற தூய்மை பணியாளர்களை பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த போலீசார் தடுத்து கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர்.